வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் கம்ஃபர்ட் பாட்டில் எடுத்திருக்கேன். அது மேலே இருக்கிற பேப்பரை எடுத்துட்டோம். இப்போ ஒரு ஸ்கெட்சால் நீங்கள் அந்த பாதி அளவுக்கு கோடு போட்டுக்கோங்க. அதிலே உங்களுக்கு அந்த பாதியாக தெரியும். அந்த மேலே போட்டுட்டு முக்கால்வாசி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு கோடு போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. அதே போல் இந்த சைடும் அந்த சைடும் ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க. அதாவது நம்ம டேப் எந்த அளவு பெரிய சைஸாக இருக்கோ அந்த சைஸுக்கு நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது ரெண்டு பக்கமாக ரவுண்ட் ஷேப் போட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் கட் பண்ணிப்போம். பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். மேல் பக்கம் கட் பண்ணியாச்சு, ரெண்டு பக்கமாக ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிட்டோம். இது மீதி கூட நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இந்த சைடும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் கட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இதை நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். நம்ம டேப்பில் இதை வச்சுட்டு இந்தமாரி மூடிக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம இந்தமாரி கோடு போட்டு ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம அந்த பாத்திரம் துலக்கிற அந்த ஸ்க்ரப்லாம் அதில் வச்சுக்க போகிறோம். அதனால் ஹோல் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஹோல் போட்டு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், ஹோல் போட்டாச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வீட்டில் இருக்க அந்த டேப்பில் எங்களுது இந்த மாதிரி மாடல், அதனால் கொஞ்சம் நான் பெரிய சைஸாகவே போட்டுக்கிட்டேன். உங்கள் டேப் எந்த சைஸ் இருக்கோ அந்தளவுக்கு ரவுண்ட் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்தமாரி போட்டுக்கோங்க. இதை நம்ம மூடிட்டோம்னா அதில் டைட்டாக டச் ஆகிடும். பாருங்கள், தண்ணி திறந்தாலும் அது பாட்டு இருக்கும். நம்ம பாத்திரம் விளக்கிட்டு அதில் ஸ்க்ரப் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.